ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் இருக்கும்போது நாம் இந்த மகாமகத்தை கொண்டாடுவோம். அதாவது மகாமகம் எப்படி முதல் கதை என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, நீராடும்போது அவங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்கள் குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிவபெருமான் கிட்ட கோரிக்கை வைக்கிறாரு. சிவபெருமான் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் மாசி மகம் அப்போ நம்ம தீர்த்தவாரி கடலில் நம்ம பண்ணுறோம். நம்ம கடலில் நீராடும் போது நமக்கு வர்ண பகவான் அவருடைய கோரிக்கை மாதிரியே நமக்கு பூர்வ ஜென்ம கர்மாக்கள் குறையும். அது இல்லாமல் நமக்கு பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். முருகப்பெருமானுக்கான ஸ்தலம் இந்த மாசி மகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சுவாமி மலை. இப்போது நம்ம ஒவ்வொரு வருடமும் நம்ம இதை மாசி மகமாக கொண்டாடுறோம். பார்த்தீங்களா, 12 வருடங்களுக்கு ஒரு முறை வருவது மகாமகம். 12 நதிகளுக்கான தெய்வங்களுக்கான விக்கிரகம் இருக்கும். அதை எத்தனை பேர் போய் வழிபட்டீங்கன்னு தெரியாது. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னாக்கா அந்த காசி விஸ்வநாதர் கோயிலில் போய் நீங்கள் எல்லா நதிகளுடைய தெய்வங்களையும் நீங்கள் வழிபடணும். முதல்ல நம்ம எடுத்த உடனே கால் நினைக்கக்கூடாது. முதல்ல அந்த தண்ணீரை தொட்டு நம்ம வணங்கணும். அதை எடுத்து நம்ம கையால் நம்ம தலையில் தெளிச்சுக்கணும். வணக்கம். இன்று நம்முடன் சிவசக்தி யோகி அவர்கள் இணைந்துள்ளார். அவரோட நிறைய விஷயங்கள் விவாதிக்க போகிறோம். வணக்கம் சார். ஓம் குருபியோ நமக. சாமி, இப்போ மாசி மகம் நெருங்கி வருது. இந்த மாசி மகம் அப்படிங்கிறது தமிழர்களுடைய மரபில் எவ்வளவு முக்கியமான நாள்? ஆன்மீக ரீதியாக மாசி மகம் நமக்கு சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன? மாசி மகம், அதாவது மாசி மகம் அப்படின்னோடனே நிறைய பேருக்கு இதனுடைய புராணங்கள் தெரிவதில்லை. எந்த ஒரு விசேஷமும் அதனுடைய புராணத்தை நாம் தெரிந்து கொண்டு கொண்டாடும் போது தான் அது மிகவும் மகத்துவமாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம அந்த விசேஷத்தில் என்னென்ன விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்றதும் நமக்கு தெரியும். அதனால் இந்த மாசி மகம் பற்றி எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியாது. இதுக்கு 3 புராணங்கள் இருக்குது. அதை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அதை வருகின்ற 2025 மார்ச் 12ஆம் தேதி காலை 2:15 ஆரம்பித்து 13ஆம் தேதி காலை 4:05 வரைக்கும் மக நட்சத்திரம் இருக்குது. 12ஆம் தேதி தான் நமக்கு மாசி மகம். அதாவது சூரிய பகவான் கும்ப ராசியில், சந்திரன் சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் இருக்கும்போது நாம் இந்த மகாமகத்தை கொண்டாடுவோம். அதாவது மகாமகம் எப்படி முதல் கதை என்ன அப்படின்றது பார்த்திங்கனாக்கா, நம்ம வர்ண பகவான் ஒரு சாபத்தால், ஒரு ராட்சசனால் அவர் சிறை பிடிக்கப்பட்டு சமுதிரத்துக்கு அடியில் போய் அவர் சிறை வைக்கப்படுகிறார். அப்போ ரொம்ப நாளாக அவர் ரொம்ப இன்னலுக்கு உள்ளாகிட்டு இருக்காரு. அப்போ சிவபெருமானை நோக்கி அவர் தவம் செய்கிறாரு. சிவபெருமானை நோக்கி தவம் செய்யும்போது சிவபெருமான் அவரை அங்கேருந்து விடுவிக்கிறாரு. அந்த ராட்சசனை அழித்து வர்ண பகவானை விடுவிக்கிறாரு. அப்போ வர்ண பகவான் சிவபெருமான் கிட்ட கேட்குறாரு, எனக்கு சாப விமோசனம் பெற்று நான் விடுவித்த இந்த நாளை மக்கள் கொண்டாடணும். இந்த நாளில் மக்கள் இந்த சமுதிரத்தில் நீராடும்போது அவங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்கள் குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிவபெருமான் கிட்ட கோரிக்கை வைக்கிறாரு. சிவபெருமான் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் மாசி மகம் அப்போ நம்ம தீர்த்தவாரி கடலில் நம்ம பண்ணுறோம். எல்லா கோயிலில் இருக்கக்கூடிய சுவாமிகளும் அங்கே எழுந்தருள்வாங்க. நாம் நீராட வேண்டியது அன்னைக்கு கடலில் நீராடும்போது நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம கடலில் நீராடும்போது நமக்கு வர்ண பகவான் அவருடைய கோரிக்கை மாதிரியே நமக்கு பூர்வ ஜென்ம கர்மாக்கள் குறையும். அது இல்லாமல் நமக்கு பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம ஒரு கோவிலுக்காக போய் நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணுவோம். ஆனால் அன்றைக்கி ஒரே நாளில் எல்லா கோவிலுடைய சுவாமியையும் நம்ம ஒரே இடத்துல சமுதிரத்தில் நம்ம தரிசனம் பண்ண முடியும். இது ஒரு புராணம். இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா, பார்வதி தேவிக்கு ஒரு ஆணவம் வருது. இந்த உலகமே என்னால் தான் இயங்குது,
நான் தான் சக்தி அப்படின்ற ஒரு ஆணவம் வருது. ஒரு நிமிடம் வந்து ஒரு க்ஷணம் வந்து அவங்க உலகத்தை வந்து ஸ்தம்பிக்க வைக்கிறாங்க. அதனால சிவபெருமான் வந்து அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ பார்வதி தேவிக்கு வந்து பாடம் புகட்டும் விதமாக அவருக்கு வந்து ஒரு சாபம் கொடுக்குறாரு. நீ பூமியில் போய் சங்காக மாறி என்னை நோக்கி தவம் செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ யமுனை நதியில் வந்து தாமரை மீது சங்காக மாறி அவங்க வந்து சிவனை நோக்கி தியானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே தான் ஒரு நல்ல ஒரு இது ஆரம்பிக்குது. என்னென்னா அந்த நேரத்தில் தக்ஷ பிரஜாபதியும் அவரது மனைவியும் அங்கே யமுனா நதியில் நீராட வராங்க. அப்போ அந்த தாமரை மீது அந்த சங்கு இருக்கிறத பார்த்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கும்போது அது ஒரு பெண் குழந்தையாக மாறுது. அவங்க தான் தாக்ஷாயணி. அந்த கதை நமக்கு தெரியும். அதுக்கப்புறமா வந்து அவர் சிவபெருமானை வந்து ஏற்றுக்க மாட்டார். அவர் வந்து பார்வதி தேவி தனக்கு மகளாக வரணும்னு அவர் வந்து தவம் இருந்திருக்காரு. அந்த தவத்தையும் நிறைவேற்றணும், பார்வதி செய்கிற தவறுக்கும் வந்து தண்டனை கொடுக்கணும். சிவபெருமான் இதில் ஒரு திருவிளையாடல் நடத்துகிறாரு. ஸோ அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ இதுவும் நடந்தது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாசி மகம் போது தான். இது ஒரு யுகத்தில் நடந்தது. வருண பகவானை வந்து சிறையிலேருந்து சமுத்திரத்துலேருந்து மீட்டது வந்து ஒரு யுகத்தில் நடந்தது. இன்னும் ஒன்று, அதாவது முருகப்பெருமான் இல்லாமல் நம்ம இதில் வந்து புராணத்தில் எதுவுமே நம்ம வந்து இது பண்ணி போக முடியாது. மாசி மகம் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சது வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடு வந்து மாசி மகத்தில் மிகப்பெரிய ஒரு வழிபாடாக இருக்குது. அப்போ முருகப்பெருமானுக்கும் மாசி மகத்துக்கும் உண்டான தொடர்பு என்ன, அந்த விஷயங்கள் எப்படி? ஏன்னா வந்து திருச்செந்தூரில் வந்து மாசி மக திருவிழா எடுக்கிறாங்க, காவடிகள் எடுக்கிறாங்க, பயங்கரமாக அங்கே ஒரு தென் தமிழ்நாட்டில் மாசி மகம் வந்து முருகருக்கு ஒரு பெருவிழாவாக கொண்டாடப்படுது. எப்படி தைப்பூசம் வந்து கொண்டாடப்படுதோ அதே மாதிரி மாசி மகம் முருகருக்கு ஒரு பெருவிழாவாக கொண்டாடப்படுது. முருகப்பெருமானுக்கான ஸ்தலம் இந்த மாசி மகத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா சுவாமி மலை. அதாவது சுவாமி மலையில் என்ன விசேஷம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து கந்த புராணத்தில் நம்ம பார்த்துருப்போம். பிரம்மதேவர்கிட்ட வந்து முருகப்பெருமான் வந்து ஓம் மந்திரத்துக்கான தாற்பயம் வந்து அவர் கேட்பார். அப்போ அவருக்கு சொல்ல தெரியாது, அவரை சிறையில் வச்சிருவார். அப்போ அதுக்கப்புறம் வந்து படைக்கும் தொழிலை வந்து முருகப்பெருமான் வந்து பண்ண ஆரம்பிப்பார். அப்போ சிவபெருமான் போய் வந்து கேட்குறாரு, இது மாதிரி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் அவருக்கு தெரியும், இது அவருடைய திருவழியாடல். அப்போ வந்து இவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சிவபெருமான், நீ எனக்கு சொல்லு, அதனுடைய ஓம் எனும் மந்திரத்துடைய அந்த தாற்பயம் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் கை கட்டி வாய் பொத்தி சீடனாக அமருங்கள், நான் குருவாக உங்களுக்கு வந்து அதை வந்து போதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் நம்ம சுவாமி மலையில் நடந்தது. சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் வந்து குருவாக இருந்து ஓம் எனும் பிரணவ மந்திரத்துக்கான பொருள் கூறிய நாள் வந்து இந்த மாசி மகம். அதனால் ரொம்ப விசேஷமானது பார்த்திங்கனாக்கா நம்ம சுவாமி மலையில். ஸோ நம்மளால் வந்து ஒரு கோவிலுக்காக நம்ம போய் தரிசனம் பண்ண முடியாது. அதனால் எல்லா சுவாமிகளுமே முருகப்பெருமான்லேருந்து எல்லாருமே அங்கங்கே இருக்கக்கூடிய நதிக்கரையில் வந்து தீர்த்தவாரிக்காக வருவாங்க. நீங்கள் அங்கே போய் நீங்கள் ஸ்நானம் பண்ணி எல்லா இறைவனையும் வழிபடணும். இப்போது வந்து நம்ம ஒவ்வொரு வருடமும் நம்ம வந்து இதை மாசி மகமாக கொண்டாடுறோம் பார்த்தீங்களா. 12 வருடங்களுக்கு ஒரு முறை வருவது வந்து மகாமகம். அதாவது 2024 குரு பகவான் வந்து ரிஷபத்தில் இருந்தார். இப்போ 2025 மிதுனமில் இருக்கார். 2026 கடகமில் இருப்பார். 2027 வந்து சிம்மமில் இருப்பார். அந்த சிம்மமில் குரு பகவான் வரும்போது தான் மகாமகம். மகாமகம் குளம் உங்களுக்கு தெரியும், கும்பகோணத்தில் இருக்குது. அங்கே 12 நதிகளும் நம்ம பாரத தேசம் முழுக்க இருக்கக்கூடிய 12 நதிகளுக்கான எதிர்க்க, அந்த குளத்துக்கு எதிர்க்க வந்து காசி விஸ்வநாதருடைய ஆலயம் இருக்குது. அங்கே 12 நதிகளுக்கான தெய்வங்களுக்கான விக்கிரகம் இருக்கும். அதை எத்தனை பேர் போய் வழிபட்டீங்கன்னு தெரியாது. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னாக்கா அந்த காசி விஸ்வநாதர் கோயிலில் போய் நீங்கள் எல்லா நதிகளுடைய தெய்வங்களையும் நீங்கள் வழிபடணும். மகாமகத்துடைய சிறப்பு என்னென்னா, பிரளய காலத்தில் வந்து நம்ம உலகம் வந்து பிரளய காலம் முடிஞ்சு தோன்றதுக்கான அந்த அமிர்த கலசம் இருந்த இடம் வந்து மகாமகம். அந்த மகாமகம் அன்னைக்கு அந்த 12 நதிகளும் அந்த இடத்துல சங்கமிக்கிறதா வந்து ஐதீகம். ஆகவே நம்ம வந்து ஒவ்வொரு வருடமும் மாசி மகத்தின் போது நம்ம வந்து இந்த புராணங்களை தெரிந்து கொண்டு நம்ம வந்து நீராடுவோம், எங்கள் கடலில் போய் நீராடுவோம். ஆனால் மகாமகம் போது நம்ம வந்து மகாமக குளத்தில் வந்து நீராடும்போது நமக்கு பாப விமோச்சனம், சாப விமோச்சனம், ஜென்ம விமோச்சனம் கூட நமக்கு கிடைக்கும். அது மாசி மகத்தின் போது நம்ம நீராடுறதுக்கான நேரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதிகாலை சூரிய உதயத்தின் போது.
ஏன்னா சூரிய உதயத்தின் போதே எல்லா கோயில்ல இருந்தும் சுவாமிகள் வந்து தீர்த்தவாரிக்கு வந்துடுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம நீராடுறது மட்டும்தான் நமக்கு நல்ல பலன்களை தரும். நிறைய பேர் மதியானம் 12 மணிக்கு போய் நீராடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதிகாலையில் நீங்கள் வந்து நீராடணும். காலையில் 6 மணிக்கு நீங்கள் சூரிய உதயத்தின் போது நீராடி சுவாமியை தரிசனம் செய்கிறது நிறைய சிறப்புகளை உங்களுக்கு தேடித்தரும். நீராடுதலுக்கென்று வழிமுறைகள் இருக்குது. நம்ம வந்து சமுத்திரத்தில் நீராடினாலும் சரி, அல்லது குளங்களில் நீராடினாலும் சரி, எந்த புனித ஸ்தலங்களில் போய் நம்ம நீராடினாலும் முதல்ல நம்ம வந்து எடுத்த உடனே கால் நனைக்கக்கூடாது. முதல்ல அந்த தண்ணீரை தொட்டு நம்ம வணங்கணும். அதை எடுத்து நம்ம கையால் நம்ம தலையில் தெளிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நாம் இறங்கி 3 தடவை நம்ம கையால் தண்ணி எடுத்து நாம் இப்படி விடணும். முதல் தடவை வந்து தேவர்களுக்கு, 2வது தடவை வந்து ரிஷிகளுக்கு, 3வது தடவை வந்து நம்ம பித்ருக்களுக்கு என்று அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம மூக்கை இப்படி பிடிச்சிட்டு 3 தடவை முங்கி எழணும். இந்த மாதிரி தான் நம்ம நீராடணும். இதுதான் வழிமுறை. ஆனால் குழந்தைகளை நம்ம வந்து இந்த மாதிரி நீராட வைக்க முடியாது. நம்ம வந்து அந்த நீரை வந்து தொட்டு வணங்க செய்து அந்த நீரை எடுத்து 3 தடவை நம்ம பிரேக்ஷனம் பண்ணிட்டாலுமே போதுமானது. பெரியோர்கள் மட்டுமே தண்ணீரில் இறங்கி நம்ம வந்து குளிக்கலாம். குழந்தைகளை வந்து நம்ம இது பண்ணணும் அவசியம் இல்லை. 2வது, இந்த கூட்ட நெரிசல், கூட்ட நாளில் குழந்தைகள் பயந்துருவாங்க. அதனால் நம்ம வந்து அதில் போய் இறங்கி முங்கி குளிச்சாதான் அப்படின்றது கிடையாது. நம்ம முடியாதவங்க அந்த தீர்த்தத்தை எடுத்து 3 தடவை தலையில் பிரயோக்ஷனம் பண்ணிட்டாலுமே போதும். முடிந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு வந்து அந்த தீர்த்தத்தை தெளித்து விட்டாலுமே போதுமானது. ஆகவே இந்த மாசி மகத்தில் மாசி மகம் பற்றி உங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்து கொண்டு, இந்த மாசி மகத்தில் குழந்தை பேர் இல்லாதவர்கள், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பூர்வ ஜென்மாவை கழிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நீராடி எல்லாம் வல்ல இறைவனின் அருள் பெற்று எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழணும்னு என் பரம்பொருளை வேண்டிக் கொள்கிறேன். ஹரஹர மகாதேவா. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. MCR Pure Cotton Club, formals and casual shirts.